பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் டெய்லி ஒரு ப்ரோமோ வர்றாங்க. ப்ரோமோவாடா இது ஏதோ ஆடு மாதிரி இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சிட் ஃபண்டுக்கு போற ஏதாச்சும் ஆட் இருக்கும், அந்த மாதிரி ஆடு மாதிரி இருக்குது. ப்ரோமோ மாதிரியே தெரியல, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீசன் பாத்தீங்கன்னா சர்ச்சை பிரபலங்கள் எல்லாத்தையும் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒரு வாரம் தான் பாத்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு இருக்கு. பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி வந்து லான்ச் ஆக போகுது. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட்ல இருந்து இவங்க எல்லாமே ஒரு சைடு இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா சர்ச்சையை யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உள்ள தூக்கி போடுறாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, அவங்க ஷேர் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். முடிஞ்ச ஹைப்பை கூட தட்டி விடுங்க. நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது ப்ரோமோ டெய்லியுமே வந்துட்டு இருந்துச்சு. நேற்று ஒரு ப்ரோமோ பார்த்தேன். சரி, அது வீடியோ இந்த கர்மத்தை என்னத்தை வீடியோ பண்றேன், நீங்க வேற ப்ரோமோலாம் வீடியோ பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. அதை என்ன பண்றது எனக்கே தெரியவே இல்லை. பாத்தீங்கன்னா நேற்று ஒரு ப்ரோமோ வந்து ஒரு லவர்ஸ் இருக்காங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏதோ நிறைய விஷயங்கள் வந்து ஆர்டர் பண்றாரு. அந்த பொண்ணு வந்து நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஆர்டர் பண்ணாம, இப்போது யூஸரா வந்து பொண்ணுங்க டயட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம கூட நம்மளே நிறைய அனுபவிச்சிருப்போம். அந்த பொண்ணு ஆர்டர் பண்ணோடனே பாத்தீங்கன்னா நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு பாத்தீங்கன்னா அடிச்சு நவுத்துறாங்க. ஃபிங்கர் ஃபிக்ஸ் எல்லாரும் இருக்கு, அது பேரு கூட நமக்கு வர மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட அடிச்சு நவுத்துறாங்க. எதுக்கு இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாங்க. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, தாத்தா வந்து கிரிப்டோ அப்படின்னா பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. பேர குழந்தைங்க எல்லாம் வந்து தாத்தாட்ட கேக்குறாங்க, தாத்தா அதாவது நீங்க எங்களுக்கு ஐஸ் வாங்கி கொடுங்கன்னு கேக்குறாங்க. இல்லப்பா வேற யார்ட்டாச்சும் கேளுங்க, 20 ரூபா வாங்க வக்கில்ல, ஆனா வெளியாளுக்கு இவ்வளவு சரியா அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறாங்க. இதன் மூலியமாக இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ப்ரோமோ ஒண்ணுமே பாத்தீங்கன்னா ஹைப்பே இல்லாம கேவலமாக நாங்க விடுவோம், ஷோல நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கங்கராஜோட ஃபார்முலா வந்து எடுத்துட்டு போறாங்க. ட்ரெய்லரை வந்து ஹைப் இல்லாம கட் பண்ணிட்டு தேட்டர்ல வந்து பயங்கரமா வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதே மாதிரிதான் ப்ரோமோ எல்லாம் மொக்கையா கொடுத்துட்டு ஹைப் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் அன்னைக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி காத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பிரபலங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த சீசன் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க போல இருக்கு. இப்போ அரோரா சின்ஸா இருக்கட்டும், பலூன் அக்கா எனக்கு நல்லாவே தெரியும், அப்புறம் ரம்யா ஜோவா இருக்கட்டும், அந்த தாமரையோட கேட்டகரியில வந்து இவங்களுமே வராங்க. நிறைய ஊர்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் நைட்டா இது பண்ணுவாங்க. அவங்களோட வீடியோக்கெல்லாம் நான் நிறையவே பார்த்திருக்கேன், அவங்களோட இன்டர்வியூலாம் நிறையவே நான் பார்த்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் இருந்தா கண்டிப்பா வந்து வேற லெவல்ல சம்பவமா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரி வந்து சர்ச்சையே யார் போயிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் உள்ள தூக்கி போடுறாங்க. இப்ப 2-3 நாளா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2-3 நாள் கூட கிடையாது, நேத்துல இருந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. கேபி பாலா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வரப்போறாரு. போன சீசனே சும்மா ரூமர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பரவிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு படங்கள்லாம் பண்ண போறாரு, இல்லப்பா சோசியல் ஆக்டிவிட்டி நிறையவே இருக்காங்க, வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த அவரை பத்தி ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் போகுதுல, அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவா மாத்துறதுக்காக பாத்தீங்கன்னா வரப்போறாரு அப்படின்ற மாதிரி கேபி பாலா இந்த சீசன்ல இருப்பாரு அப்படின்ற மாதிரி பேசப்படுது. என்னன்னு சொல்லிட்டு ரூமரா இல்ல வந்து ஏதாச்சும் சர்ப்ரைஸா உள்ள இறக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நிறைய விஜய் டிவி ஆர்டிஸ்ட் வந்து இந்த டைம் வந்து கம்மி பண்ணிட்டு வெளியில இருக்க இன்ஸ்டா பிரபலம் இப்போ வந்து சர்ச்சையில சிக்கிறவங்க அப்படின்ற பேரை வந்து இறக்கியிருக்காங்க. ரவீனா கூட வந்து ரோஷன் பையன் வந்து செமையா டான்ஸ் ஆடிட்டு இருக்க, அவரை காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காரு போல இருக்கு, அவர் வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்புறம் அகமது மீரான் அவர்கள், அவர் வெளியில வீடியோல நீங்க பாத்துருந்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கு. யூடியூப் வீடியோலயே பாத்தீங்கன்னா சரியான ரோஸ்ட் பண்ணுவாப்புல, வேற மாதிரி பண்ணுவாப்புல. அதுவும் அந்த பாடல்கள்லாம் வச்சு ஒண்ணு பண்ணுவாரு, அதெல்லாம் சூப்பராகவே இருக்கும். அவருமே உள்ள போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்புறமேட்டு கொஞ்ச நாளா நம்ம வீடியோ போடுறப்ப வந்து திவாகரை பத்தி நம்ம பேசாவே இருந்தோம், தர்பூசணி அவர்களை. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா வந்து அவரை தான் இறக்க போறாங்க அப்படின்ற ஒரு ரூமர் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா பரவிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க, பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்றாங்க ஜிபி முத்து இந்த மாதிரிதான் இறக்குனாங்க, அதே மாதிரி இவர் இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜிபி முத்துக்கும் இவருக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஜிபி முத்துங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருந்தாரு, திருநெல்வேலின்னு நினைக்கிறேன். அவங்க ஊருக்குள்ள இருந்த திருநெல்வேலி தூத்துக்குடியான்னு தெரியல, அவங்க இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. தான் திட்டுறவங்க எல்லாம் பேப்பர் ஐடின்னு சொல்லிட்டு யதார்த்தமா பேசிட்டு இருந்தாரு. நம்ம ஒரு ஷோல அவரை வந்து மீட் பண்ணப்போ பாத்தீங்கன்னா வெள்ளந்தியா தான் இருந்தார், நடிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் இருக்காரு. அவரை உள்ள கொண்டு போகும்போது கண்டென்ட் வந்து ஹெவியா வரும்னு வந்து பார்த்துதான் பாத்தீங்கன்னா உள்ள இறக்குனாங்க. ஆனா இந்த திவாகரை பொறுத்தளவு தன்னைத்தானே ஒரு இவரா நினைச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் திட்டிக்கிட்டு வேற மாதிரி ஒரு ஃபேம்ல வந்து போயிட்டு இருக்காரு.
அப்படி இருக்கும்போது இவர் அந்த கேட்டகரியில எடுத்துட்டு போக மாட்டாங்க, மேபி உள்ள கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அவர் வராம இருந்தா நல்லது, வெளியில இருந்து தொண்டு செய்யுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறமேட்டு யுவன் மயில்சாமியா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து இப்போ அஸ்வின் அவர் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா தேஜு அஸ்வினி அவங்களுமே உள்ள போறாங்க. அவங்க 2-3 படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு கவினோட சேர்ந்து ஒரு சாங் கூட பண்ணியிருக்காங்க. அவங்களுமே வந்து உள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்மே இருக்கு. அத மாதிரி இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே நல்லாவே தெரியுது, இந்த சீசன் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து வேற மாதிரி கண்டஸ்டன்ட்லாம் கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா ரூமர் லிஸ்ட் வந்தாலுமே புவியரசன் பேரு அதுல கன்ஃபார்மாவே இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபைனல் வீக் வரைக்கும் வருவாரு அப்படின்னு வந்து அஷூரன்ஸா சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. பாத்தீங்கன்னா செம்மையாவே பண்ணக்கூடியவர். அதனால வந்து கண்டிப்பா அவர் இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து செலிபிரிட்டியா இருப்பாங்க. இப்போ வந்து கெமியை வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மீடியா மிஷன் இருக்கிறேன், அதுல நிறைய ஷோஸ் கூட பண்ணியிருக்காங்க. அதுல உள்ள கேள்விகள் கேட்டதெல்லாம் நம்மளுக்கு அப்பப்ப கண் முன்னாடி வந்து போகுதா இல்லையா. அப்புறம் கோமாளியில கூட அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுமே உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அப்புறமேட்டு உமர் பேரு நல்லாவே அடிபட்டு இருக்கு. இப்போ குக் வித் கோமாளியில பாத்தீங்கன்னா அவர் தான் டைட்டில் வினர் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளவு சப்போர்ட்டுகள் இருந்துச்சு. இப்போ பார்த்தா ராஜு டைட்டில் வினர் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்மே வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. அதனால உமர் வந்து கன்ஃபார்ம் லிஸ்டா இருப்பாரு. அப்புறம் விஜய் சோபனா அவர்கள் அவங்க நிறைய இன்டர்வியூல எல்லாம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. பிக் பாஸ் போயிட்டு வரவங்க எல்லாத்தையுமே அவங்க இன்டர்வியூ எடுப்பாங்க. அதனால வந்து அவங்களுமே பாத்தீங்கன்னா உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் விஜய் பார்வதி அவர்கள் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 18 பேர் கிடையாது, 30 பேர் 40 பேர் பாத்தீங்கன்னா பேர் அடிப்படுது. ஆனா நம்ம எல்லா வீடியோலயும் ஒரு வித்தர் வந்து சொல்லிட்டே இருக்கும். புவியரசனா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவங்க எல்லாம் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ சோபனா பேர் வந்து பாத்தீங்கன்னா அடிபடுறதே இல்லை. சோபனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அதனால வந்து அவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ லான்ச் ஈவெண்ட்டுக்காக பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏபி மாதிரி எடுப்பாங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு சில பேரை ஏவியே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ரிஜெக்டும் ஆயிருக்காங்க. ஒரு சில பேர் ஏவி எடுத்து வச்சிருவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வயல்கால்ல விடுவாங்க. இந்த 18 போட்டியாளர்கள் கூட பாத்தீங்கன்னா வந்து எடுத்துருவாங்க. திரும்பி அந்த 6 பேரை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. மணி அவர்கள் பாத்தீங்கன்னா மணிச்சந்திரா அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அர்ச்சனா அவர்களுக்கும் ஒன்னாதான் வந்து ஏவி எல்லாம் எடுத்தாங்க. கடைசியில பார்க்கும்போது அவர் வந்து ஃபர்ஸ்ட் போயிருப்பாரு, அர்ச்சனா வந்து வயல்கால்ல வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரையும் எடுத்து வச்சிருவாங்க. யார வேணா கடைசி நேரத்துல கூட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி உள்ள போவாங்க. ஒவ்வொரு சீசனும் வந்து ஒவ்வொருத்தரோட கேட்டகரியில உள்ள போவாங்க. சிம்பு அவர்கள் ரெஃபர் பண்ணி ஒரு சில பேர் உள்ள போவாங்க. அதே மாதிரி நாடகத்துல இருந்து நிறைய பேர் போவாங்க. ஜி தமிழ்ல வந்து விஜய் டிவில இருந்து ஜி தமிழ்ல போய் பண்ணவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சில பேர் வருவாங்க. அப்புறம் சன் டிவில பாத்தீங்கன்னா ஃபெமிலியரான ஒரு நாடகம் போயிட்டு இருக்கும், அதுல இருந்து உள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வாகேசன், ரேப்பர், டான்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வருவாங்க. அவர் ரீசெண்டா வந்து சர்ச்சையில வந்து யாரு போயிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்து அவங்க ஒரு 4-5 பேரை வந்து தூக்கி உள்ள போடுவாங்க. ஆனா இந்த சீசன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 8 to 10 பேர் பாத்தீங்கன்னா சர்ச்சை பிரபலங்களாவே இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நார்மல் கேட்டகரி இன்ஸ்டா செலிபிரிட்டி அந்த மாதிரி. ஆனா சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு சில நபர்கள் தான் எடுத்திருக்காங்க. ஃபரீனாவா இருக்கட்டும், ஒரு சில நபர்கள் தான் எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்க நம்மளுக்கு என்ன தெரியுது, ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து சண்டைக்கு பஞ்சமே இருக்காரு. நம்ம ப்ரோமோவோட லைவ்ல எல்லாம் பார்த்தோன்னா வேற லெவல்ல சம்பவமா இருக்கும். அது டிஆர்பி எகிறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ எல்லாம் வந்து ஹைப்பே இல்லாம கட் பண்ணிட்டு லான்ச்ல வேற மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றதா எனக்கு பர்சனலாவே தோணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பிக் பாஸ் சீசன் 9 வந்தா நல்லா இருக்கும், விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க, எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.